பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல குறிப்பா பார்வதியை டார்கெட் பண்றாங்க, பர்சனல் அட்டாக் பண்றீங்க, என்ன எலிமினேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பல விதமான பேச்சுகள் நடக்குது. ஆனா அதை மட்டும் நம்ம பார்க்க போறது இல்லை. அதை தாண்டி அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேமா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு லேட்டா வந்ததுக்கு காரணமே அதுதான். அதுல நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலா சொல்லிடுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒன்று நடந்திருக்கு. ரவுண்ட் ஒன்ல எந்த நம்பர் எலிமினேட் ஆனாங்க அப்படின்றது கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. என்னது இந்த நம்பர் எலிமினேட்டடா அப்படின்ற மாதிரி தகவல் நாங்களே அந்த ஃப்ரேமை செக் பண்ணும்போது எங்களுக்கே அப்படிதான் தெரிச்சுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நடந்திருப்பது என்னன்னா, கெமி எலிமினேட் ஆயிருக்காங்க. முதல் ரவுண்ட்ல இருந்து கெமி எலிமினேட் பண்ணப்பட்டார் அப்படின்றதுதான் தகவல். அந்த ப்ரோமோவோட 0.00 செகண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரேம்லயே 17 பேரோட போட்டோ இருக்கும். ஸோ முதல் ரவுண்ட்ல கெமி போட்டோவை எடுக்காம என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கெமியை முதல் ரவுண்ட்லயே ஆப் அடிச்சு வெளியே போமான்ற மாதிரி டோட்டலா முடிச்சு அமைச்சிருக்காங்க போல இருக்கு. இதுல குறிப்பா கெமி வந்து அந்த கனியோட கேங்ல தான் இருக்காங்க. அங்க ஏதோ ஆர்வ கோளாறுத்தனம் நடந்து கெமியோட போட்டோ எடுக்க போகாம மிஸ் ஆகி டோட்டல் கொலாப்ஸ் ஆகி கெமியை முடிச்சு விட்டுருக்காங்க. இல்ல சூப்பர் டிலக்ஸ் டீம் வந்து பயங்கரமா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கெமியை டார்கெட் வச்சு தூக்கிட்டாங்களான்னு தெரியல. பட் கெமியோட போட்டோ போய் சேரல. முதல் ரவுண்ட்ல கெமி எலிமினேட்டட் அப்படின்றது அந்த 17 பேர் போட்டோ அங்க வச்சது மூலியமா நம்மளால கண்டுபிடிக்க முடிகிறது. 8 ஃபீமேல் இருந்திருக்காங்க, 9 மேல்ஸ் இருந்திருக்காங்க. அப்ப கணக்கு பண்ண யார் அவுட்டுன்னு பார்த்தா கெமியோட போட்டோ தான் மிஸ் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கெமி அவுட். இது ஒண்ணு. ரெண்டாவது, அதுக்கப்புறம் அங்க ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பிக்குது. ரெண்டாவது ரவுண்டு ஓடும்போது எல்லாம் விறுவிறுப்பா ஃபாஸ்டா ஓடுறாங்க. அதுல குறிப்பா கானா வினோத் புயல் வேகத்துல பறக்குறாரு மக்களே. அந்த போர்டு இருக்குல்ல, அந்த போர்டு போட்டோ வைக்கிற போர்டு, இந்த கார்னர் போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்வதியோட போட்டோ எடுக்க முயற்சி பண்றாரு. ஸோ பார்வதியோட அட்டாக்கு 3 பேர் மேல இருந்திருக்கு. ஒரு பக்கம் கானா வினோத் பார்வதியை சேவ் பண்றதுக்காக வந்திருக்காரு போல. சூப்பர் டிலக்ஸ்ல சேவ் பண்றதுக்காக இப்படி போயிட்டு ஃபாஸ்டா வந்துட்டு பின்னாடி போய் சுத்தின்னு வந்துட்டார். அதுதான் அவருடைய தப்பு. இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டா போய் துஷார் மற்றும் சபரி டைரக்டா பார்வதி அட்டாக் பண்றதுக்கான முயற்சிக்கு போயிருக்காங்க. கானா வினோதா சபரியா துஷாரான்னு போகும்போது அந்த போட்டோ சபரி கிட்ட சிக்குது. அதை நீங்க செகண்ட் ஆர் தேர்ட் ஃப்ரேம்ல பார்க்கலாம். அந்த செகண்ட் ஆர் தேர்ட் செகண்ட்ல பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். இது எடுத்து முடிச்ச உடனே சபரி வந்து போட்டோவை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரெண்டாவது ரவுண்ட்ல கிட்டத்தட்ட 4 பேரோட போட்டோ ஹோல்டு பண்ணி வச்சிருக்கப்பட்டிருக்கு. யார் யாருதுன்னா, விக்கல்ஸ் விக்ரம் கையில வந்து ஆதிரியோட போட்டோ இருக்கு. கமருதீன் போட்டோ ஹோல்டு பண்ணி வச்சிருக்கப்பட்டது. அப்சரா மற்றும் பார்வதி, இந்த 4 பேரோட போட்டோ செகண்ட் ரவுண்ட்ல ஹோல்ட் பண்ண வச்சிருக்கு. அதுல யார் அந்த போட்டோவை வச்சு அங்க வாக்குவாதமோ சில பேச்சுவார்த்தையும் நடந்து அதுல வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை கண்டிப்பா அதுல பார்வதி தான் மாட்ட போறாங்க. கிளியரா தெரிஞ்சிச்சு. ஆதிரியோட போட்டோ விக்கல் விக்ரம் வச்சிருவாரு எப்படியா இருந்தாலும் ஒண்ணு. கமருதீன் அப்சராவோட போட்டோ, அப்சரா அந்த கேங்ல தான் இருக்காங்க, கமருதீனும் அங்க இருக்காருன்றதால அவங்க எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச் கடைசியில சிக்க போறது யாருன்னா பார்வதி. ரெண்டாவது ரவுண்ட்ல எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இந்த ப்ரோமோ மூலியமாக நமக்கு தெரியுது அப்படின்றது பார்க்க முடியுது. உடனே என்ன பண்றாங்க, கேக்குறாங்க, பாஞ்சு எடுக்கிறான் சபரி, போய் பாஞ்சு எடுக்கிறான், என் போட்டோவனா பாஞ்சு போய் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னபோது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் சபரி, நீதான் காரணம்ன்ற மாதிரி இவர் சொன்ன உடனே சபரி சொல்றாரு, நீ தானே பாசமா இருக்க சொன்ன, பாசமா இருக்கணும்னு நினைச்ச, அதான் பாசமா உன் போட்டோவை போய் எடுத்தேன், இது கூட தப்புன்னு சொல்றிய பாருன்ற மாதிரி பேசுறாங்க. பாஞ்சு போய் எடுப்பான போது ஆமா என் பாசத்தின் வெளிப்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா காலில இருந்து பார்வதி வந்து சபரி மேல இருந்த ஒப்பீனியனும் பர்ஸ்பெக்டிவ் நேத்து நைட்ல நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துல இருந்து மாறி இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டா எங்க போட்டு அடிக்கணுமோ சபரி அந்த பாயிண்ட்ல போட்டு அடிக்கிறார். ஓகே, உடனே திவாகர் அதுக்கு நீதான் காரணம், ஆமா நான் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு என் போட்டோவை எடுத்திருக்கீங்க, வேணும்னே போயிட்டு எடுத்திருக்கீங்கன்னும் போது எக்ஸாக்டா பிளான் பண்ணி தான் எடுப்பாங்க. அந்த கேமை பொறுத்தவரையும் அப்படித்தானே. எனக்கு இவன் ஜெயிக்க கூடாதுன்னா அவனை அட்டாக் பண்ணி முடிக்கிறது தான் அந்த கேமு. அதுக்கு பிளான் பண்ணி தான் போட்டு தான் கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் நமக்கு தெரியல. அது யார் டார்கெட் பண்ணி கெமியை காலி பண்ணாங்கன்றது பார்க்கணும். ஒரு வேளை பார்வதிக்கு டார்கெட் பண்ணி காலி பண்ணி அவங்களோட பிளானை கொலாப்ஸ் பண்ணியிருந்தா சரி, நீ எங்காலேயே தூக்கிட்டா நாங்கள் திரும்ப உங்களை அட்டாக் பண்ணுவோன்ற மாதிரி எல்லாம் பார்வதி பக்கம் திரும்பி பார்வதியோட போட்டோவை பக்காவா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது தான். இதுல வேற இவரு பர்சனல் டார்கெட் அப்படின்ற மாதிரி இவரு சொல்ல, திவாகர் சொல்ல, அது வந்து ஃபன்னியா ட்ரை பண்ண வர்றாரு. உடனே இவங்களை எடுத்த பர்சனல் டார்கெட் பண்றீங்க, பர்சனல் வெஞ்சன்ஸ் பண்றீங்க, இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல சபரி என்ன சொல்றாரு, எல்லாரும் பிளாக் பண்ணி வச்சுட்டு பார்வதியை எடுத்துட்டு போய் வச்சிருவா அப்படின்றாரு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அங்க என்ன பண்ணாலும் அவங்க ஒரு திட்டமிடல் போட்டு பிளானை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இவங்களோட இலக்கு என்னன்னா பார்வதி அவுட் பண்ணி முடிச்சு கட்டுருவாங்க.
அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா காலி பண்ணிட்டு வரலான்றதான் திட்டமிடலா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கெமி, செகண்ட் ரவுண்ட்ல பார்வதி எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்றது ஆஸ் பர் த ப்ரோமோ விஷுவல்ஸ் படி தெரியுது. அதை தாண்டி திவாகரோட போட்டோ எப்படி போய் சேருதுன்னு பாத்தீங்கன்னா, திவாகரோட டாக்டிக்ஸ் என்னன்னா, கலையரசன் திவாகரோட போட்டோவை எடுத்துட்டு போய் சேவ் பண்றாரு. விக்கல்ஸ் விக்ரமுக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு டீலிங் நடந்திருக்கு போல. ஸோ விக்கல்ஸ் வந்து ஆதிரியோட போட்டோ வச்சிருக்காரு. ஓகே, எஃப்ஜே வந்து விக்கல்ஸோட போட்டோவை, ஸோ விக்கல்ஸே நான் உன் போட்டோ எடுத்துன்னு போய் வைக்கிறேன், நீ ஆதிரியோட போட்டோ எடுத்துட்டு போய் வைக்கிறியான்ற மாதிரி சில பல டீலிங் நடந்து அதுக்கேற்ற மாதிரி எங்க பேட்டர்ன்ஸ் எல்லாம் டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. பட் என்ன, அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல கெமி எலிமினேட் ஆனது தான் எங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. என்னது கெமி எலிமினேட்டடா அப்படின்ற மாதிரி நாங்களே அதிர்ச்சியோட பார்த்த தருணங்கள் தான் இருந்துச்சு. பட் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல கானா வினோத்துக்கு அடிபட்டுலாம் இருந்ததுல, அதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டு வந்து தலைவர் பயங்கரமா ஓட ஆரம்பிச்சு தீவிரமா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார். ஃபாஸ்டா இருக்கிறது என்னமோ கானா வினோத். இன்னும் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குதுன்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.